இப்போ வந்து நம்ம இந்த டிசைன் தான் தைக்க போகிறோம். இதான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி தைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் 3 ஒரு ஸ்லீவுக்கு 3ன்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு அது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அழகாக கட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வந்து saree கலர்லேருந்து கொஞ்சம் கட் பண்ண போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண கேன்வாஸ் அதே அளவுக்கு நம்ம இந்த மெயின் கிளாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு ஓரமாக ஸ்டிச் போட்டாலும் சரி, நம்ம அது ஓரத்தில் பைப்பிங் தைக்கணும்ல, அதுக்காண்டி கிராஸ் பீஸ் எடுத்து பைப்பிங் தைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஓரத்தில் இதை ஒட்ட தான் போகிறேன். ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரத்தில் பைப்பிங் தைச்சிருக்கோம்ல, அதை வச்சு தைச்சிக்கலாம். அந்த வளைவு வரும்போது ஃபூட்டை எடுத்து எடுத்து விட்டு தைச்சோன்னா அந்த வளைவு அழகாக நீட்டாக வரும். அதே மாதிரி தையலும் சின்ன தையலாக வச்சுக்கிட்டு இதை தைச்சோன்னா நல்லா வரும். பொறுமையாக அந்த வளைவை கொண்டு வரணும். இப்போ நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பைப்பிங் தேவையோ அந்த அளவுக்கு மடித்து தையல் போட்டுடலாம். அந்த வளைவு திரும்புறதுக்காண்டி அந்த இடத்துல மட்டும் ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்பயும் அந்த வளைவு வரும்போது ஃபூட்டை எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஃபூட்டை எடுக்கும்போது ஊசி வந்து துணியில் உள்ளே குத்தி இருக்கணும். மேலே இருந்து ஃபூட்டை எடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவுக்கு 3 பெட்டல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 3 பெட்டலும் வச்சுட்டு அந்த கார்னரில் இருக்கும்ல, அதை மறைக்கிறதுக்காண்டி இந்த மேலே வந்து இந்த பால் மாதிரி இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு 3 லைன் போட்டுக்கலாம். நம்ம சாரியோட கலர் நூலை சாரியில் ப்ளவுஸோட கலர் நூலை போட்டுக்கலாம். இந்த சாரியிலேருந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஆப்போசிட் கலரில் ப்ளவுஸ் என்ன இருக்கோ அந்த கலர் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 3 லைனை அந்த ஓரத்தில் சின்னதாக லீஃப் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே 3யுமே ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி 3யுமே தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிட்டு சென்டரில் வர பீஸை முதல்ல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இது தச்சு முடிச்சதுக்கப்புறம் வச்சு தைக்க நல்லா ஈஸியாகவே இருக்கும். அந்த கார்னரை 3 பெட்டலும் ஒன்றா வைக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி வைக்கணும். அந்த 3 கார்னருமேவும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வைக்கணும். அப்போ தான் அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ அந்த 3 இடமும் 3 வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதை மறைக்கிற மாதிரி நம்ம ஒரு பால் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு.